தேமுதிக கட்சி தலைவரும் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கடந்த ஜனவரி மாதம் குடியரசு அன்னைக்கு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ தருவாங்க அப்படிங்கிறபோது கடந்த 22ஆம் தேதி வந்து ஜனாதிபதி மாளிகையில் பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷணன் விருது, பத்மஸ்ரீ விருது எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து விஜயகாந்தோடைய பேர் வரல. இது வந்து இன்னைக்கு வந்து பெரிய சர்ச்சையாச்சு. எதுக்கு விஜயகாந்தோடைய பேர் வரல? இவர் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நினைவிடமே வந்து உலக சாதனை புரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்டவருக்கு வந்து அன்னைக்கு வந்து ஏன் அறிவிக்கல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து 2வது லிஸ்ட்டு நாங்கள் அறிவிப்போம், அன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 9ஆம் தேதி வந்து நாங்கள் விஜயகாந்திற்கு வந்து விருது தரோம், நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து அழைப்பு வந்தது. அந்த அழைப்பின் பேரில் வந்து இவங்க இன்னைக்கு கிளம்புறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இன்னைக்கு வந்து விஜயகாந்துடைய நினைவிடம் வந்து ஒரு 125 நாள் வந்து 15 லட்சம் பேர் வந்து அவருடைய சமாதியில் வந்து சமாதி சொல்லக்கூடாது, நினைவிடத்தில் வந்து பார்த்துட்டு அவருடைய தரிசனத்தை வாங்கிட்டு பல பேர் சாதாரண மனிதர்கள்லேருந்து பெரிய பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து அவருடைய இடத்த வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு தமிழகத்திலே வந்து பல தலைவர்களுடைய நினைவிடம் இருக்குது. அண்ணாவுடைய நினைவிடம் இருக்குது, எம்ஜிஆருடைய நினைவிடம் இருக்குது, ஜெயலலிதா நினைவிடம் இருக்குது, கலைஞருடைய நினைவிடம் இருக்குது. இத்தனை நினைவிடங்களை தாண்டி இன்னைக்கு அதிகமாக வந்துட்டு போகிற ஒரு நினைவிடம் அப்படின்னு பார்த்தா அது விஜயகாந்தோடைய நினைவிடம் தான். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்ததில்லை. ஏன்னா மற்ற 4 பேரும் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க, இந்த தமிழகத்தை ஆண்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பல கட்சிகள் வச்சு பல முறை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு விட இன்னைக்கு வந்து விஜயகாந்துக்கு வந்து தினமும் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வராங்க அப்படின்னு பார்த்தா அது அவருடைய தர்மம், அவருடைய நல்ல செயல், நல்ல எண்ணங்களுக்காக தான். அப்படிப்பட்டவருக்கு வந்து கடந்த குடியரசு தினத்தை அன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா பத்மபூஷன் விருது கொடுக்குறோம்னு. அந்த பத்மபூஷன் கொடுக்குற விருது வந்து கடந்த 22ஆம் தேதி வந்து ஜனாதிபதி மாளிகையில் வந்து ஜனாதிபதி கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கும்போது வந்து என்ன ஆகுதுனாக்க அந்த லிஸ்ட்டில் வந்து விஜயகாந்தோடைய பேர் இடம்பெறல. அந்த இடம்பெறாதனால வந்து அன்னைக்கு பல விவாதங்கள் ஏற்படுத்துச்சு. எப்படி விஜயகாந்திற்கு வந்து நீங்கள் அறிவிச்சிட்டு வந்து கொடுக்கல அப்படின்ட்டு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இட வசதி எனக்கு கம்மியாக இருக்குது, எல்லோரும் வந்து ஒரே டேட்டில் வந்து கொடுக்க முடியாது, அதனால வந்து நாங்கள் தனித்தனியாக ஒரு டேட் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு இருக்கும்போது அறிவிப்பு வந்துச்சு. 9ஆம் தேதி வந்து நாங்கள் விஜயகாந்திற்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுக்குறோம், நீங்கள் வந்து கலந்துக்கலாம், அதே மாதிரி 2 பேர் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்திற்கு வந்து அழைப்பு வந்த பேரில் வந்து அவங்களும் வந்து நாங்கள் வரதா சொல்லி அவங்க தெரிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து தேதி 8ஆம் தேதி வந்து விஜயகாந்துடைய மனைவியும் தேமுதிகவுடைய கட்சி செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பிள்ளை விஜய் பிரபாகரோட சேர்ந்து இன்னைக்கு 8ஆம் தேதி வந்து டெல்லி பயணம் மேற்கொள்கிறாங்க. இன்னைக்கு டெல்லி பயணம் மேற்கொள்கிறாங்க. 9ஆம் தேதி நாளைக்கு வந்து விஜயகாந்திற்கான பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க. அதாவது மாலை 6 மணிக்கு கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து அவருடைய நினைவிடம் வந்து உலக சாதனை விருது வாங்கியிருக்கு. இது வரைக்கும் உலகத்தில் வந்து எந்த ஒரு நினைவிடமும் வந்து இந்த அளவு உலக சாதனை புரியல. உலகத்திலே வந்து உலக சாதனை புரிந்த ஒரு நினைவிடம்னா அது விஜயகாந்தோடைய நினைவிடம் தான். அவங்க சொன்ன காரணம் நினைவிடத்தில் அன்னதானம், அதாவது உணவு கொடுக்கிறது இந்த ஒரு நினைவிடம் தான் உலகத்திலே அப்படிங்கிற ஒரு பெருமை வர விஜயகாந்திற்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் 125 நாளில் 15 லட்சம் பேர் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த உலகத்திலே ஒரு சாதனையாக இருக்கு. அந்த ஒரு சாதனையோட அது ஒரு மணிமகுடத்தில் இன்னொரு கல் போல இன்னைக்கு வந்து பத்மபூஷன் விருதுக்கு அவங்க சென்றிருக்காங்க. அவங்க போய் 8ஆம் தேதி வந்து பிளேட் ஏறி டெல்லியில் இறங்கிட்டு அங்கே வந்து அவங்களுக்கான இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசே வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து பிரேமலதா விஜயகாந்தும்
விஜய் பிரபாகரன் தங்கிட்டு மறுநாள் வந்து அவங்க 9ஆம் தேதி மாலையில் வந்து போய் வாங்க போகிறாங்க. அதாவது பத்மபூஷன் விருது வாங்கிட்டு மறுநாள் அங்கே தங்குறாங்க. அதுக்கு அடுத்து 11ஆம் தேதி காலையில் வந்து அவங்க மறுபடியும் விமானம் பிடிச்சி நேரம் சென்னை வராங்க. அந்த சென்னை வந்த பின்னாடி தான் அந்த ஒரு பத்மபூஷன் விருது வந்து விஜயகாந்தோடைய நினைவிடத்தில் வைத்து அவருடைய மணிமகுடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணிமகுடத்தில் ஒரு ஒரு வைரக்கல்வாக இந்த ஒரு அவார்டை வந்து அவர் நினைவிடத்தில் வைத்து ஒரு அவரை வந்து அழகு பார்க்குற ஒரு செயலாக அமையும். இதனால் வந்து இன்னைக்கு 8ஆம் தேதி ஆனால் இன்னைக்கு வந்து விஜய பிரபாகரனும் பிரேமலதா விஜயகாந்தும் அவருக்கான ஒரு மணிமகுடத்தை தேடி வாங்கிறதுக்காக டெல்லி பயணம் மேற்கொள்கிறாங்க. அதற்காக எல்லோரும் வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்வோம்.